காவேரி காவேரின்னு அவர் தான் உன்னை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. ஏன் உன் பர்த்டேக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு? பாறாங்கல் மாதிரி இருந்த மனுஷனை கற்பூரம் மாதிரி மாத்திட்டாலேன்னு நினைச்சேன். நிஜமாவா? ஏய், நிஜமாவே அப்படிதாண்டி நினைச்சேன். நீ இப்படியே ஏதாவது சொல்லிட்டே இருக்கா, அப்படியே எனக்கு கேட்க ஹாப்பியா இருக்கு. ஏண்டி உன் கதையை நான் கேட்கலான்னு நினைச்சா நீ என்கிட்டயே உன் கதையை பத்தி கேட்டுட்டு இருக்க. ஆமா, எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்ளோ சாஃப்டா மாத்துன? அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்துதான்க்கா சொல்லணும். என்னடி சொல்ற? சரி, நம்ம ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், ரூம்க்கு போய் பேசலாம். ஏய், நான் வீட்டுக்கு போகணும்டி, டைம் ஆகுது. அதெல்லாம் போலாம், நீ வாக்கா, வா வா வா. ஏய் ஏய் இருடி. ஆனாலும் அந்த உண்மையை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்க என்னோட ஈகோ ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேன் பிரதர், என்னால காவேரி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் ஓப்பனா என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணதும் எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண முடிஞ்சது தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் காவேரி தான் குழம்பிட்டா. அவன் என்கிட்ட அடிக்கடி கேட்பா, நான் உங்களுக்கு என்ன பண்ண, ஏன் இவ்வளவு அன்பை கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. அத பத்திலாம் யோசிச்சா என்கிட்ட பதிலே இல்லை. இதோ இப்ப கூட வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்திருக்காளே. நான் மேல காட்டின அன்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி என் மேல அவ வச்சிருக்கிற அன்பை ரொம்ப பெருசுன்னு காட்டிட்டா. இந்த குவாலிட்டியை தான் நான் காவேரி கிட்ட முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்கேன்னு தோணுது. காவேரி அவ வேறங்க, எனக்காக பிறந்த தேவதேவ.